மச்சனை காணோம். மத்தியானம் 4 மணிக்கு போச்சு, இப்போ மணி 9 ஆகுது. இன்னும் வீடு வந்து சேரலையே. ஒருவேளை என் டார்ச்சர் தாங்காம அவனே ஓடிட்டானோ? சேச்சே, அப்படிலாம் இருக்காது. அப்படிலாம் போயிருந்தானா அவன் என்னைக்கே போயிருக்கணும். வரட்டும், என்ன ஏதுன்னு விசாரிப்போம். ஆத்தி, ஆட்டோபாமா ஹாலில் தான் உட்காந்துருக்கா. அப்படியே நைஸா எஸ்கேப் ஆயிடுவோம். மாட்டணும் சங்கு தான். ஆத்தி, பாக்குறாளே. ஐயோ நில்லு. என்னம்மா? என்ன இம்புட்டு நேரம் ஆச்சு? அது வந்து கேட்கல, பக்கத்துல வந்து பேசு. இல்லம்மா, நான் இங்கேயே நிக்கிறேனே. பக்கத்துல வந்தா அதுவும் வரும். என்ன அதுவும் வரும்? வளரிட்டேனா? டேய் கண்ணாயிரம், பார்த்து பேசு. அவ எது வேணாலும் செய்வா. நீ கொஞ்சம் பொறுமையா போ. எதையாவது வாயை திறந்த அவ்வளவுதான், எல்லாம் கெட்டு போயிரும். பாத்துக்கோ. என்னையா கேட்க அமைதியா இருக்க? அது ஒன்றும் இல்லைம்மா, ரொம்ப டயர்டா இருக்கு. நான் போய் படுக்கவா? படுக்கணுமா? சாப்பிடாம கொள்ளாம போய் படுக்கிறேங்கிற? ஏன் உன் ஃப்ரெண்டு வீட்லயே சாப்பிட்டு வந்துட்டியா? இல்லம்மா, நானும் என் ஃப்ரெண்டு வெளியில போய் அப்படியே ஒரேடியா 2 பேரும் சேர்ந்து சரக்கு அடிச்சுட்டு அப்புறம் வந்து. என்ன சரக்கு அடிச்சியா? ஆத்தி, ஏன்டா இப்படி உளர்ற? அப்பவே சொன்ன உளராத, பேசாம போய் படுன்னு. எதுக்குடா இவ கொடுத்த வாய் கொடுத்து மாட்டிக்கிற? ஐயோ கடவுளே. என்ன குடிச்சிட்டு வந்திருக்கியா? இல்லம்மா, அது எப்படி நான் குடிப்பேன்? நான் அவன் தண்ணி கூட கொடுத்தான், குடிக்கிற தண்ணி தான். அதை கூட நான் குடிக்கல, பாத்துக்கோ. உன் மேல சத்தியமா நான் குடிக்கவே இல்லம்மா. ஏன் ஐயோ, நானும் சீக்கிரம் செத்து போறதுக்கு. நீ தான் போக மாட்டியே. அப்படியே போனாதான் ரொம்ப நல்லா இருக்குமே. என்ன மைண்ட் வாய்ஸ்ல ஓடுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இல்லம்மா, நானே நல்லா இருக்கணும்னு தாம்மா நான் நினைக்கிறேன். போதும் உன் நடிப்பெல்லாம். ஏற்கனவே உங்க அம்மா மேல சத்தியம் பண்ண, அடுத்த வாரத்துல பொட்டுன்னு போயிடுச்சு. இப்ப என் மேல சத்தியம் பண்ணி பார்க்கலான்னு பாக்குறியா? பயபுல கண்டுபிடிச்சிட்டாலே. அப்படிலாம் இல்லம்மா, நான் நிஜமாலுமே குடிக்கலம்மா. சரி போய் பாடு பேசாம. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ்மா. சீக்கிரம் போய் படுத்து தூங்கு. நாளை காலையில வேலை இருக்கு, சீக்கிரமா எந்திரிச்சு வா. சரிம்மா. டேய் கண்ணாயிரம், என் ஃப்ரெண்டு சோழமுத்தன் சொன்னது உண்மைதான் போல. எங்கேயோ எனக்கு மச்சம் இருக்க கண்டுதான் இவகிட்ட நான் தப்பிச்சு வந்துகிட்டு இருக்கேன். இல்லைனா இந்த குட்டுச்சி என்னை கும்முன்னு கும்மி எடுத்துருவாப்பா. எனக்கு ராஜாவா நான் வாழுறேன், எதுவும் இல்லைனாலும் ஆளுறேன். ரக்கிட்ட. ஏதோ நான் ஸ்ட்ரிக்ட் ஆபீசரா இருக்க கண்டுதான் வீட்டுல எல்லாரும் ஒழுங்கா இருக்காங்க. ஏனோ தானே மட்டும் இருந்தேன், அவ்வளவுதான். எல்லாரும் என்னை ஏச்சு தள்ளிட்டு போயிடுவாங்க. அப்பப்பா, எனக்கு ஒரே தலைவலியா இருக்குப்பா. ஆஃபீஸையும் மெயின்டைன் பண்ணிட்டு வீட்டையும் மெயின்டைன் பண்ணிட்டு முடியல. சரி, கொஞ்ச நேரம் டிவியை பார்த்துட்டு போய் படுப்போம். நான் இல்லைன்னா இந்த வீடு சுத்தப்படுமா? ஆமா, நீ இருக்க கண்டுதான் இந்த வீடு விளங்குச்சு. எனக்கு தூக்கமே வரல. பக்கி பயப்புல என்னென்ன பண்ணி வச்சிருக்கு பாரு. அதே யாருன்னு தெரியாத வரைக்கும் அப்பா கிட்ட சொன்னா ஒத்துக்குவாருன்னு நினைச்சேன். ஆனா இப்ப அவன் பண்ணி வச்சிருக்க சேட்டையை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நாங்க 2 பேரும் ஒண்ணு சேரத்துக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கே. இவளை பாரு, நல்லா இழுத்து போட்டுக்கிட்டு தூங்குறான். அவளுக்கு என்ன கஷ்டம்? அவளா லவ் பண்ணா? நான் தானே லவ் பண்ணேன். அப்ப நான் தான் கஷ்டப்படணும். ஏண்டி அனிதா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்னம்மா மண்டது? ஏண்டி இந்த மண்டைக்கு என்ன? இல்ல, இந்த மண்டெல்லாம் நீ போட மாட்டியே, அதனால கேக்குறேன். பார்த்தா தெரியல. ஹேர் பேக் போட்டிருக்கேன் தலைக்கு. என்னது ஹேர் பேக்கா? ஆமாண்டி. எதுக்குமா காலம் போன கடைசியில் இதெல்லாம்? என்ன காலம் போன கடைசியில? எனக்கு என்ன வயசு என்ன 60 ஆகுது? ஏன் நாங்களாம் இளமையா இருந்தா உங்களுக்குலாம் பிடிக்காதே? என்னது இளமையாக போறியா? இன்னமே இளமையாகி நீ என்ன பண்ண போற? கொழுப்பு தாண்டி உனக்கு. என்னைய கிண்டல் பண்ணலாம் உனக்கு தூக்கம் வராதே. முழிச்சிட்டில, வந்து வெங்காயத்தை வெட்டு வா. வெங்காயத்தை வெட்டணுமா? நான்லாம் வெட்ட முடியாதுப்பா. ஏன்ப்பா வெட்ட மாட்டீங்க? இன்னும் 1 வருஷத்துல உங்க அப்பா உனக்கு கல்யாணம் பேசி முடிச்சிருவாரு. அப்ப மாமியார் வீட்டுல போய் உட்காந்துக்கிட்டு என்னால முடியாதுன்னு சொல்லு. அவ்வளவுதான், உன் மயிரை பிடிச்சி ஆஞ்சு விட்டுருவா.
என்ன இன்னும் 1 வருஷத்துலையா? பின்ன மகாராணிய 10 வருஷமா இந்த வீட்டு தாங்கிட்டு கிடக்கும். கரெக்டா 1 வருஷம்தான், அதுக்குள்ளார இடத்த காலி பண்ற. மா என்னம்மா சொல்ற? உண்மையை தாண்டி சொல்றேன். ஒழுங்கா வந்து வேலையை கத்துக்க. போற இடத்துலயாவது ஒழுங்கா வேலையை பாரு. சீக்கிரம் பல்ல தேய்ச்சிட்டு வா. மசன்னு உட்காந்துக்கிட்டே இருக்காம. ஆத்தி இப்போ என்ன பண்றது? என்ன இப்போ நம்மளுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு. ஐயோ கடவுளே. அஜய் என்னடானா பெரிய குளறுபடியாக பண்ணி வச்சிருக்கான். இங்கே என்னடானா அம்மா 1 வருஷம்தான் சொல்லுது. இவ பாட்டுக்கு தூங்கிக்கிட்டு இருக்கா பாரு. எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ஆயா தூங்கிக்கிட்டு இருக்கியா நீ? உன்னைய அம்மா காப்பாத்துங்க, நான் பள்ளத்துல விழுந்துட்டேன், காப்பாத்துங்க. இது பல்ல இல்லையா, நம்ம வீடா? என்னடி ஆச்சு? நீயா என்னை தள்ளி விட்ட? ஆமாம், அவ கடுப்பில் கிடக்குறா. உனக்கு தூக்கம் கேட்குதா? தூக்கம் ஏண்டி அஜய் பண்ணதுக்கு நான் என்னடி பண்றது? அதுக்கு எதுக்குடி என்ன ஏட்டி உதச்ச? ஆமாம், அஜய் பண்ணதுக்கெலாம் ஒன்றும் நான் உன்னை அடிக்கலை. பின்ன இப்போ உங்கள் அம்மா பண்ணதுக்கு தான் உன்னை அடித்தேன். என்ன எங்க அம்மாவா? ஏண்டி எனக்கு அம்மானா அம்மா உனக்கு தானே அம்மா? நம்ம அம்மான்னு சொல்ல வேண்டியதானே, அது என்ன தனியா பிரிச்சு பேசுறப்ப? எல்லாத்துக்கும் பிள்ளையார் சொல்லி போட்டதே நீதான். என்னடி சொல்ல வர? எனக்கு ஒன்றும் புரியலையே. நேற்று நடந்த கூத்து இருக்குல்ல. என்ன கூத்து? புரிஞ்சது. அதுதான் ஒன்றும் இல்லை, நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோமே, அப்புறம் என்ன? ஆமாம், ப்ரூவ் பண்ணி அப்படியே கிழிச்சிட்டோம் பாரு. இப்போ என்னடி பிரச்சனை? இன்னும் 1 வருஷத்துல அம்மாவும் அப்பாவும் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களாண்டி. இப்போ என்ன பண்ணலான்னு இருக்க? அம்மா உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நீ கல்யாணம் பண்ணிட்டு பேசாம சந்தோஷமா இரு. வந்தேன், பல்லு கில்லெல்லாம் உடச்சு விட்டுருவேன் பார்த்துக்கடி. அம்மா என்ன அஜயவா கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னிச்சு, சந்தோஷமா இருக்கிறதுக்கு. இங்க பாருடி, எனக்கு என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. ஒழுங்கு மரியாதையா இந்த ப்ராசஸை தடுத்து நிறுத்து. இதுதான் உனக்கு கொடுக்குற டாஸ்க்கு. இதை நீ ஒழுங்கா பண்ணு போதும். இவ்வளவுதானா? இதை நான் எப்படி முடிக்கிறேன்னு மட்டும் பாரு. ஏதாவது சொதப்பிச்சு மவளை அவ்வளோதாண்டி நீனு. பொறுமையா ஓரமா உட்காந்து இந்த சின்ன பொண்ணு ஆட்டத்தை மட்டும் பாரு, சரியா? பார்க்கத்தானே போறேன் நீ என்ன பண்ற ஏது பண்றேன்னு. ஏண்டி அனிதா, இன்னும் எந்திரிச்சு வர உத்தேசமே இல்லையா? போச்சு, அம்மா வேற வேலை செய்ய கூப்பிடுது. நீ ஒன்றும் கவலைப்படாத அனிதா, உனக்கு எதுவானாலும் நான் இருக்கேன். நீ அமைதியா போய் வேலையை மட்டும் பாரு. உன் தங்கச்சி நான் இருக்கேன். தங்கச்சி நீ இருப்ப, நான் இருப்பேனா? அதுதான் நான் சொல்லிட்டேனே, சின்ன பொண்ணை நம்பினோர் கைவிடப்படார். என்ன எலவோ. சரி நான் போறேன். எல்லாரும் நம்ம மேல அளவு கடந்த நம்பிக்கை வச்சிருக்காங்க, அதை கண்டிப்பா நம்ம காப்பாத்தியே ஆகணும். நண்பர்களே, எங்க அக்காவையும் அந்த அஜயையும் ஒன்று சேர வைக்கிறேன்னு நான் தான் உறுதி வாக்கு கொடுத்துருக்கேன். அதுவும் யாரை நம்பி? உங்களை நம்பி தான். நீங்க என்ன பண்றீங்கன்னா என்னென்ன பண்ணலாங்கிறத நீங்க கமெண்ட்ல பின் பண்ணுங்க, அதேபடியே நாங்க பண்ணிடுறோம். ஓகே? சின்ன பொண்ணு வாடி. இதோ வரேன் அனிதா, மறந்துடாதீங்க, கமெண்ட்ஸ் பண்ணிருங்க. வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நான். எப்படி இருந்தேனா இப்படி ஆயிட்டேனே. எனக்கு யாரும் சூனியம் வைக்க வேணாம், நானே வச்சுக்கிட்டாதான் உண்டு. இப்படி போய் மாட்டிக்கிட்டேனே. சே, அனிதாவோட அப்பன் இப்படி இருப்பான்னு எனக்கு என்ன ஜோசியமா தெரியும்? சே, எல்லாம் என் நேரம். யாரை என்ன குறை சொல்ல முடியும்? நைட்டெல்லாம் எனக்கு தூக்கமே வரல. இதை நினைச்சு எனக்கு அப்படியே மனசே ரணமா இருக்குப்பா. எப்படி நான் அந்த அங்கிள்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறது? அந்த அங்கிள் என்னைய பார்த்தாலே ஓடி போயிடுவாரு. அந்த அளவுக்கு செஞ்சு விட்டாச்சு. இப்போ எப்படி நான் அதை சடனாக மாற்றணும்னா எப்படி முடியும்? ஐயோ, எனக்கு ஒன்றுமே புரியல. என் லவ்வுக்கு எங்கள் அம்மா தான் குறுக்கால நிற்கும்னு பார்த்தா இப்போ அவங்க அப்பனும் நிற்பான் போலயே. அச்சோ, புலம்புறதுனால ஒரு ஐடியாவும் வரமாட்டேங்குது. இதையே நான் யோசிக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு அனிதாவுக்கு ஃபோட்டோ அனுப்புவோம், அப்புறம் என்ன ஏதுங்கிறத முடிவு பண்ணிப்போம். அனுப்பியாச்சு. அவ பார்த்துட்டு அவளே அடிக்கட்டும். அவளே அடிக்கிறான். என்ன ஏதுங்கிறத கேட்டுருவேன். ஹலோ ஹலோ, யாருடா இவங்க? அப்பாடா, யாருன்னு உனக்கு தெரியல தானே? சீச்சி, யார் இந்த பொம்பளை? அவளை அப்படிலாம் பேசாத. ஏன் என்னவா? யாருன்னே தெரியாத ஒரு ஆளை எனக்கு அனுப்புனீங்கன்னா அப்படிதான் பேச முடியும். அனிதா, அவங்க எல்லாம் உனக்கு சொந்தக்காரவங்களா ஆக போறவங்க.
என்னது, இவங்க வந்து ஏன் சொந்தக்காரங்களா ஆக போறாங்களா? ஆமாண்டி. அப்படி யாருடா இவங்க? எல்லாம் எங்க அம்மா தான். என்னது, உங்க அம்மாவா? என்னடா உங்க அம்மா இப்படி இருக்காங்க? அப்படியே உங்க அம்மா மட்டும் ரொம்ப அழகு பாரு. ஏய், எங்க அம்மா அழகா இருக்காங்க, நீயே ஒரு வாட்டி சொல்லியிருக்க. அச்சோ, இதை வேற சொல்லிவிட்டேனா? சரி, அதை விட்டு. இப்போ எதுக்காக இவங்க ஃபோட்டோவை எனக்கு அனுப்பியிருக்க? அது வந்து அனிதா, நான் உங்க அப்பாட்ட சேட்டை பண்ண மாதிரி நீ எங்க அம்மாட்ட எதுவும் சேட்டை பண்ணியான்னு தெரிஞ்சுக்கலான்னு தான் போட்டோ அனுப்புனேன். ரொம்ப நல்ல என்னடா உனக்கு. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இல்லை, தெரியாம தான் கேட்குறேன். நீ தான் லூசு கேனக்கு இருக்குன்னா நானும் அப்படியா? என்னடி என்னை திட்டுற? பின்ன நீ பார்த்து வச்சிருக்க வேலை அப்படி. என்னமே பண்ண மாட்டேன்டி, நல்ல விதமா நடந்துக்கிறேன் சரியா? இன்னமேட்டு சொல்லி என்ன பிரயோஜனம்? ஏண்டி என்ன ஆச்சு? இப்போ பாரு, எனக்கு இன்னும் ஒரு வருஷத்துல கல்யாணம் பண்ண போறாங்களாம். எங்க அம்மா காலையில வந்து சொல்லிட்டு போகுது. என்ன, இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளாரியா? ஒரு வருஷத்துக்குள்ளார இல்லை, ஒரு வருஷம் கழிச்சு தான். ஏண்டி 2 வருஷம்னு சொன்னாங்க, இப்போ ஒரு வருஷத்துலேயே பண்றாங்க? எல்லாம் நீயும் என் தங்கச்சியும் பார்த்து விட்ட வேலை அப்படி. அப்போ நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா? நீ இப்படி தானே கேட்குற. நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கணும்? உன்னை விட நல்ல மாப்பிள்ளை வந்தா கல்யாணம் பண்ணிப்பேன். என்ன, என்னை விட்டுட்டு நீ வேற ஆளை கல்யாணம் பண்ணிக்க போறியா? பின்ன லூசு மாதிரி கேள்வி கேட்குற. எனக்கு நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. நீ உடனடியாக எங்கள் அப்பாட்ட நல்ல பேர் எடுத்து ஆகணும், அவ்வளோதான் சொல்லிட்டேன். சும்மா நீங்கள் பண்ணுற வேலைக்கெல்லாம் நான் அனுபவிக்க முடியாது. அது எப்படி உடனே முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது பாஸ். நீங்கள் பண்ண வேண்டியது இதுதான், சீக்கிரமாக பண்ணி முடிங்க. நான் ஃபோனை வைக்கிறேன், எனக்கு 1008 வேலை இருக்குது. நம்மளுக்கு தான் இப்படி பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு. சே, நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. எவன் கண்ணு பட்டுச்சோ தெரில, இப்படி உட்காந்துருக்க வேண்டியதாக இருக்கு. ஆனால் அங்கே சந்தோஷ் மட்டும் ஹாப்பியாக இருக்கான். கடவுளே, எல்லாத்துக்கும் பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான். பின்ன நீங்கள் ஒழுங்கா அந்த அங்கிளை அனுப்பும்போதே இது அனிதாவோட அப்பாடா மரமண்டையா புரிஞ்சுக்கோ அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்துருந்தா நான் ஏன் இவ்வளோ தூரம் வம்பிழுத்துருக்க போகிறேன்? நீங்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம். ஒழுங்கா எல்லாத்தையும் மாற்றி எழுதுங்க, இல்லைன்னு வைங்க அழுதுருவேன்.